தமிழுக்கும் நாட்டுப்பற்றுக்கும் இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கும் வீரம் செறிந்த வேலூர் மாநகரத்தில் பேச்சு திருவிழாவின் படப்பிடிப்பு. உலகெங்கும் பல திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு திருவிழா, ஆசை திருவிழா, பாச திருவிழா, பண்பு திருவிழா, பண்பாட்டு திருவிழா, பிறந்த திருவிழா, திருமண திருவிழா. எத்தனை திருவிழாக்கள் நடந்தாலும் பேச்சாளர்களுக்கென்று ஒரு திருவிழா இதுவரை யாரும் நடத்தியதில்லை. அதை முதலாக நினைத்து நடத்திய பெருமை பேச்சாளர்களுக்கெல்லாம் பேச்சாளராக, கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞராக, எழுத்தாளர்களுக்கெல்லாம் எழுத்தாளராக, அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரை தாங்கிய கலைஞர் தொலைக்காட்சி தான் பேச்சாளர்களுக்காக ஒரு திருவிழாவை நடத்தி, ஒரு நடிகனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு பேச்சாளர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் பேச்சு திருவிழா. குடும்ப உறவுகள் என்ற தலைப்பிலே பேச்சாளர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் இப்போ இந்த தலைப்பை கேட்டோன்னே என்ன நினைக்கிறீங்கன்னா, குடும்பமே இன்னைக்கு இல்லாமல் போகுது ஐயா, அப்புறம் எங்கேயா உறவுகளுக்கு போகிறது? குடும்பம்ங்கிற அமைப்பை கட்டி காப்பாற்றுறதே பெரிய கஷ்டமாக இருக்கேன். அப்படி இந்த குடும்ப உறவுகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் வேலூரிலே நான் பார்த்து கம்பீரமாக அந்த வேலூரில் நிற்பதே எனக்கு பெருமை என்று எனக்கு அந்த கம்பீரத்தை கொடுத்த வேலூர் கோட்டையை பற்றிய காணொளி காட்சி இதோ உங்கள் முன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. நகரத்தின் மைய பகுதியில் பொலிவுடன் காட்சி தரும் வீரம் செறிந்த வேலூர் கோட்டை 1566ஆம் ஆண்டு பொம்மு நாய்க்கர் என்ற மன்னனால் கட்டப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னுரை எழுதப்பட்ட இடம். அதில் உயிரை பறிகொடுத்த அந்த வீரர்களின் நினைவாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துப்பாக்கிகளின் வடிவில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னம் இதுதான். வெயிலூரான வேலூருக்கு நீரின் குளிர்ச்சியை வழங்கும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இக்கோட்டைக்குள் கம்பீரமாய் அமைந்துள்ளது. 7 அடுக்குகள் கொண்ட அழகிய எழில்மிகு கோபுரம், ஆன்மீக கதைகள் சொல்லும் அழகிய சிற்பங்கள், மண்டபத்தில் கலைநயமிக்க தூண்கள். இந்த கோவிலுக்குள் கிறிஸ்துவ தேவாலயமும் இஸ்லாமியர்களின் பள்ளிவாசலும் மத ஒற்றுமையின் அடையாளமாக இன்று வரை திகழ்ந்து வருகின்றன. தமிழர்களை மதவெறியால் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதன் அடையாளங்கள்தான் இந்த கோவில்களும் வேலூர் கோட்டையும். அருமையாக வேலூர் கோட்டையை பார்த்தீங்க. வேலூருக்கு வந்தவர்கள் கண்டிப்பாக என்ன மனநிலையோடு திரும்பி போவார்கள்னா, தங்களுடைய மதத்தை அவர்கள் பின்பற்றலாம், நேசிக்கலாம். ஆனால் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இந்த வேலூர் மண்ணை மிதித்தால் எல்லோருக்கும் வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மத ஒற்றுமையின் அடையாளம் இந்த வேலூருடைய கோட்டை. முதல் சுதந்திர போராட்டத்தை அந்த உணர்வை கொடுத்த இடம். உண்மையிலே வேலூருடைய மண்ணை எல்லோரும் நெத்தியிலே விபூதியாக பூசிக்கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, இன்னைக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை, படிப்புரிமை, கல்வி உரிமை, அனைத்து உரிமைகளும் உள்ள ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம். சுதந்திர கொடியை ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கொடி ஏறுகின்ற ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருப்பது இந்த வேலூரில் முதலில் சிப்பாய் கழகத்தை நடத்திய அந்த வீரர்களுடைய அந்த வீர மரணம் தான். உறவுகள் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் இருக்க முடியாது. பிறப்பே ஒரு உறவுகள் இருந்து தான் நமக்கு கிடைக்குது. நம்ம கூட பிறந்த உறவுகள், நாம் தேடிக்கொண்ட உறவுகள், சம்பந்தம் பண்ற உறவு, இன்னும் பலவிதமான உறவினர்கள். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒரு நாடு எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான்.
தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்மா கூட பிறந்த அக்காவை பெரியம்மாம்போம், அம்மா கூட பிறந்த தங்கச்சியை சின்னம்மாம்போம், அப்பா கூட பிறந்த அண்ணனை பெரியப்பாம்போம், அப்பா கூட பிறந்த தம்பியை சித்தப்பாம்போம். அதை விட அம்மா கூட பிறந்த ஒரு அண்ணன் இருப்பார் பார்த்தீங்களா, மாமே. அந்த உறவு மாதிரி ஒரு மகிழ்ச்சியான உறவு. அதில் அந்த அம்மா கூட பிறந்த மாமே இருக்கார் பாருங்க, தாய் மாமே. அட்டேங்க அப்பா, பத்திரிக்கையில் அவர் பேரைத்தான் பெருசாக போடுவாங்க. அப்படி என்னடா இந்த தாய் மாமன்ட்ட இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. ஏன் தாய் கூட பிறந்த அந்த மாமாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னா, அந்த வீட்டில் ஏதாவது இழப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தை தாங்க போகிறவன் அவனாகத்தான் இருப்பான். அதனால தான் அந்த மாமாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு உறவுகளின் இடம் இந்த தமிழகம். குடும்ப உறவுகள் அதுக்கு பரிசளித்து பரிசு பெற்றவர்களை பாராட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்திருப்பவர் மிகச்சிறந்த எழுத்தாளர், சிறுகதை ஆசிரியர், பல விருதுகளை வாங்கியவர். 2003ஆம் ஆண்டு சிறந்த நாவலுக்கான தமிழக அரசினுடைய விருதை பெற்றவர். 2010ஆம் ஆண்டு மிக சிறந்த கவிதை நூலுக்கான விருதை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் அவர்களின் கரங்களால் அந்த விருதினை பெற்றவர். நல்ல சிறுகதை எழுத்தாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். என் அருமை சகோதரர் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அழகிய பெரியவன். பேரே ரொம்ப அழகாக இருக்கு. சில பேர் பெரியவர்னு பேர் வச்சுருப்பாங்க, அழகிய பெரியவன். பேரிலேயே அழகையும் பெரிய எண்ணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த எழுத்தாளரை, உங்கள் மண்ணின் மைந்தரை பலத்த கரவொலியோடு அவரை இந்த மன்றத்திற்கு வருக வருகவென்று வரவேற்று அவருடைய எழுத்துப் பணி மென்மேலும் சிறக்க அவரை வாழ்த்தி இப்பொழுது 6 பேச்சாளர்கள் பேச போகிறார்கள். முதலாவதாக சந்தோஷ்குமார். சூளம் சுமந்த சிவனின் தோள்கள் சிலுவை சுமக்கட்டும், இயேசுநாதரும் மாதம் 2 முறை ஏகாதசி விரதம் இருக்கட்டும், அறியும் சிவனும் ஒன்றே என்று அப்துல்லா கூறட்டும், எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறார் என்று ஆழ்வார்கள் பாடட்டும் என்ற சமத்துவ வரிகளை முன்னிறுத்தி எனது உரையை தொடங்குகின்றேன். குடும்ப உறவுகள் உண்மையானதா போலியானதா? ஐயா, உண்மைக்கும் போலிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? பணம் என்ற ஒன்றிற்காக பிணமான பின்பு உறவுகளை தேடும் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனிடம் பழகும் போது பணத்தின் அடிப்படையில் பழகுபவர்கள் உறவுகளை போலி என்கிறார்கள். ஒரு மனிதனிடம் பழகும் போது பாசத்தின் அடிப்படையில் பழகுபவர்கள் தான் உறவுகளை உண்மைன்னு சொல்றாங்க. தாய்மாமனை பத்தி சொன்னீங்க, யாரு தெரியுமா தாய்மாமன்? தங்கச்சிக்கு புள்ள பிறந்தா சேனையா சீனி பாலை வச்சு பசிய போக்குறானே, அவன் தாங்க தாய்மாமன். தாய்மாமன் சீனி பால் வச்சா பிறகுதான் ஒரு தாயே குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய மடியில காது குத்தி சீர்சனத்தெல்லாம் செஞ்சு வைக்கிறானே, அவன் தாங்க தாய் மாமன். அதே புள்ள பெரிய புள்ள ஆயிட்டாளன்னா அந்த புள்ளைக்கு தாய் மாமன் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்குறதுக்கு ஒரு ஓலை குடிசை கட்டி தரானே, அவன் தாங்க தாய் மாமன். அதே அந்த தங்கச்சிக்கு ஒரு புள்ள ஊனமாவோ குருடாகவோ இப்போ ஊனமுற்றோடா பிறந்துட்டா அந்த புள்ளைய ஒரு சுதந்திர பெண்ணா நினைச்சு தன்னுடைய மகனுக்கு கட்டி கொடுத்து அந்த பிள்ளைக்கு எல்லாவாமோ இருக்கிறானே, அவன் தாங்க தாய் மாமன். அதுலதான் ஒரு கவி அழகா பாடியிருக்காரு, வெள்ளி சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமன், பச்சை உடம்புக்காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. ஐயா, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்போ இந்த பாட்டோட டியூனே மறந்து போச்சு நீ பாடினதுனால. யோசித்து பார்க்குறேன், எனக்கு அந்த ராகம் வரமாட்டேங்குது. ஆட்டுப்பால் குடிச்சா அரி வழிஞ்சு போகும் முன்னு, எருமை பால் குடிச்சா ஏப்பம் சேரும் முன்னு, காராம்பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே, வெள்ளிச்சங்கு செஞ்சா விலைக்கு வைக்க வேணும்னு தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமே. இந்த வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பச்சை உடம்புக்காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. அடுத்த வரியை நல்லா சிந்திச்சு பார்க்கணும், ரொம்ப யோசிடக்கூடாது.
ஈயரும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு, மச்சான ஈர துணி பொத்தி படுக்க சொல்லு. மாசமா இருக்காடா, ஈர துணியை படுத்திட்டு படு அப்படின்னு அர்த்தம். மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்தமையிலே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவுங்குயிலே. அந்த சீர் தூக்கிட்டு வருவாயா, ஏதோ பெரிய ஒரு 20 பவுன் 30 பவுன் சீர் தூக்கிட்டு வர்றது மட்டும் இல்லை, ஒரு கூலி வேலை செய்கிற தாய் மாமே அரைப்பவுனு நகை எடுத்துக்கிட்டு ஒரு கொலுசை வாங்கிக்கிட்டு ஒரு மாலை தேங்காய் பழத்தோட வருவான் பாரு. அந்த கம்பீரம் தமிழ்நாட்டு உறவுகளை தவிர வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. ஐயா, நான் ஏன் தெரியுமா தாய் மாமனை பத்தி பேசுறேன்? எனக்கு 3 அக்கா, 3 அக்காக்கும் 3 பசங்க, மொத்தம் 9 பிள்ளைகளுக்கு நான் தாங்க தாய் மாமன். நீ ஒரு நவீன கடைக்குட்டி சிங்கமா இருப்ப போல இருக்கு. 3 அக்கா உள்ளேலுக்கும் சீரு செஞ்சே வீணா போயிருவீங்க ஐயா. நீ கொடுத்து வச்ச மராசையா. நீலாம் பொண்ணு பார்க்க அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அப்பயே உனக்கு 6 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. ஐயா, பொண்டாட்டினா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆடா, நல்லா கேட்டப்போ நீ. அது தெரியாமையா ஏன் முட்டு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்யா. ஏயா நான் சொல்றேன்யா, ஒரு ஆணின் வழிகாட்டி, பிறகு தன் குழந்தைக்கு பாலாட்டி தாளாட்டி சீராட்டி சோறுட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தின் வழிகாட்டி அவதாங்க பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி இல்லைன்னா நீங்க இன்னைக்கு நடுத்தரவுல தான் நின்று இருக்கணும். சரி, உதாரணத்துக்கு வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் இல்லை, சும்மா பேசுவான். போடு போடு எங்கள் அப்பா வீட்டுக்கு போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அமுச்சு விட்டுவிட்டு அப்புறம் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருப்பேன். வீடு பார்த்தீங்கன்னா சாக்கடை கூட கேவலமாக இருக்கும். ஒரு 4 நாள் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவுத்து போட்ட கைலி அங்கனையே கிடக்கும், தின்ன தட்டு அப்படியே கிடக்கும். அதில் பார்த்தா அப்படியே உள்ளுக்க வர்றவன் நாய் கூட வந்துட்டு திருப்பி ஓடிடும். வீடாடாது, இதில் படுத்தா நமக்கு தூக்கமே வராதுன்னு நம்ம வீம்புக்கு துரத்தி விட்டுருவான். போன பிறகு தான் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் படித்த ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு மகன் தன்னுடைய தாயை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறான். அது அந்த தாயினுடைய மாதவிடாய் நாட்கள். படுத்திருந்த இடமெல்லாம் ரத்தத்தில் வழிந்திருக்கிறது. அந்த மகன் அந்த தாயை கழிவறைக்கு அழைத்து சென்று நாப்பின் மாட்ட முயற்சிக்கிறான். அங்கு இருக்கின்ற சக பெண்கள் எல்லாம் கூறுகிறார்கள், வேண்டாம் தம்பி விடு, இதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று கூறும்போது அந்த மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமை. இதை இன்றைக்கு நான் தீட்டு என்று பார்த்தால் இந்த தீட்டில் இருந்து தானே நான் 10 மாதம் உருவாகி கருவாகி பிறந்திருக்கிறேன் என்று அந்த மகன் சொன்னானே, இதுதாங்க உன்னதமான உறவு. நான் சொல்றேன். சந்தோஷ்குமார் ரொம்ப அருமையா பேசினாரு. அதற்கு அடுத்து பேச வருபவர் பூவிழி. நம்ம ஐயா ஸ்டார்டிங்ல பேசும்போது சொன்னாங்க, குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அவங்க வீட்டில் செஞ்ச சோறு இவங்க வீட்டில் செஞ்ச சோறு ரெண்டும் கலந்து எங்க எதிர்க்குன்னே தெரியாம அவ்வளோ மகிழ்ச்சியா ஒன்று கூடி சாப்பிடுவாங்களாம். ஆமா, அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த காலங்க. இந்த காலத்துல எப்படி குடும்பம் எல்லாம் ஒன்னா இருந்தா கூட போன் எடுத்துக்கிறான், ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஆப் எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டை ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி மேலே ஃபாஸ்டா போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படிங்க சொல்ல முடியும் குடும்பங்கள் ஒற்றுமையா இருந்துட்டு ஒன்னா சாப்பிட்டாங்கன்னு? 2 இட்லி ஆர்டர் பண்றாங்க ராத்திரி 11:30 மணிக்கு. 2 இட்லியோட விலை கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா. அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 35 ரூபா. எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு 2 இட்லியை போய் அங்கிட்டு நடந்து போய் கடையில் வாங்கி தின்னா என்ன, அதை உட்காந்து ஆர்டரு டிங் 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 2 இட்லிஸ் அட்ரஸ் இத்தனை மணிக்கு கொண்டு வரணும். அதுக்கு உட்காந்து அவர் மலையில் பாவம் அந்த 2 இட்லியை தூக்கிட்டு வந்து அவர் இந்த சட்னி சாம்பாரை கொண்டு வந்து அந்த இட்லியை வச்சா பறிச்சு எடுத்து அடித்தா முகரையெல்லாம் வீங்கி போயிடும் போல இருக்கு. அப்படி ஆகி போயிடுச்சு அந்த இட்லி. நீ வீட்டில் அந்த முன்னோண்டு மாவை அந்த இட்லி துணியில் ஊற்றி சுட சுட சாப்பிட்றதுல இருக்க சுகம் அந்த வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. இன்றைக்கி அது ஒரு பெரிய பந்தா. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆர்டர் பண்ணிட்டோம். நல்ல வேலை திங்கிறத மட்டும்தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அப்பா அம்மா தங்கச்சி அக்கா தங்கச்சி ஆர்டர் பண்ணாமல் இருக்காங்க. எங்கள் அப்பாவை ஆர்டர் பண்ணி வாங்கினேன், எங்கள் அம்மாவை ஆர்டர் பண்ணி, அது வரைக்கும் தப்புச்சா. திங்கிறத மட்டும் ஆர்டர் பண்ணுங்கடா ஐயா. நம்ம கல்யாண உறவுகள் பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. திருமணம்ன்றது 1000 காலத்து பயிர், மனைவி அமைவதெல்லாம் ஒரு கடவுள் கொடுத்த வரம் சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்கு திருமண வாழ்க்கைன்றது? ஒரு ஆணும் பெண்ணும் இப்பெல்லாம் ஒண்ணா வாழுறாங்க. தாலி கட்டுறது மெட்டி அதெல்லாம் எதுவும் இல்ல. ஒரே ரூம்ல ஒண்ணா இருக்காங்க, ஒண்ணா சாப்பிடுறாங்க, ஒண்ணா ஷாப்பிங் போறாங்க, ஒண்ணா வேலைக்கு போறாங்க. பிடிச்சா ஹாய் சொல்றாங்க, பிடிக்கல பாய் சொல்றாங்க. கேட்டா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பாங்க. புதுசாக ஒன்று தொடங்கிட்டாங்க. இப்போ லிவிங் டுகெதர், குடும்பமே கிடையாது. 2 பேரும் ஒரு வீட்டை பிடிச்சி இருக்க வேண்டியது. ஒரு 3-4 மாதம் இருந்துட்டு நீ போயிட்டு வாப்பா, அப்புறம் நானும் போயிட்டு வரேன், அப்புறம் அங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல லிவிங் டுகெதர். இது என்ன குடும்பமா? இது என்னையா இது? இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம். குடும்பம் என்ற அமைப்பு இன்று சிதறி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது தான் வேதனையோட ஒரு குழந்தை இன்னைக்கு பரிமாறிட்டு இருக்கு. அது என்ன லிவிங் டுகெதர்? கேவலமான ஒரு கலாச்சாரம். மாமியார் மருமகள் உறவு எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்கு. அவங்களுக்கு மருமகள் வந்திருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட, என் மருமக வந்த கொஞ்ச நாள்லயே என் பையனை கூப்பிட்டு தண்ணி கொடுத்துன போயிட்டா, எவ்வளவு கொடுமைக்காரி பாருங்க அப்படின்னு எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்த 2 நாள்ல வந்து சொல்றாங்க அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணு தண்ணி கொடுத்துன போயிருக்கா, என் பொண்ணு செம கெட்டிக்காரி இல்ல, கொஞ்ச நாள்லயே தண்ணி கொடுத்துன போயிட்டான்றாங்க. எப்படி பாருங்க, பொண்ணு தண்ணி கொடுத்துட்டு போனா அது கெட்டிக்காரத்தனமா, இதே மருமக தண்ணி கொடுத்து போனா அது கொடுமைக்காரத்தனமா. இப்படி இருக்குங்க மாமியார் மருமக உறவு போலியா? நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கல்யாண வயசுல ஒரு பையன் பொண்ணோ இருக்காங்கன்னா வீடு பார்க்குற நிகழ்ச்சி வைக்கிறோம். இப்போ சொந்தக்காரெல்லாம் வருவான். அவன் எதுக்கு வரேன்னு நினைக்கிறீங்க? அந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்தி கொடுத்துட்டு போனோன்னா வரான். சரி எல்லாம் முடிச்சுட்டு வருவான், நம்ம கிட்ட வளைஞ்சி நெலிஞ்சி பேசுற மாதிரியே வருவான். நமக்கும் நல்லா தெரியும் ஏதோ குறை சொல்ல போறான்னு வந்து சொல்லுவான். நம் பொண்ணு நல்லா தான்ப்பா இருக்கு கலரா, என்ன பையன்தான் கொஞ்சம் மட்டமா இருக்கான், கலர் கம்மியா இருக்கு, மூக்கு சப்பியா இது அப்படின்னுவான். ஏயா கட்டிக்கு போற பொண்ணே அமைதியா இருக்கு, உனக்கு என்னையா பிரச்சனை? சரி முக்கியமா இது கல்யாணத்தில் பிரச்சனை உண்டாக்குறதே இந்த சுற்றி இருக்கவங்க தான். இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம்லடா அப்படிங்கிறான். எங்கள் கல்யாண வீட்டில் வந்து சொல்கிறான் என் மாப்பிள்ளைகிட்ட, அவன் கட்டி தாலிலாம் கட்டி எல்லாத்துக்கும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறேன், இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம், என்னடா இது அப்படின்ட்டு போகிறேன். அவனுக்கு எப்படி இருக்கேன்? பேசாமல் போவேன். வாழ போகிறது அவன் தானே, நீயா? அடுத்து 2வது முக்கியமா சாப்பாட்டுல ஒரு குறை சொல்லாம் போக மாட்டாங்களே நம்ம சொந்தக்காரங்களாம். வந்து சொல்றான் சாப்பாடு எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா என்ன கேசரியில கொஞ்சம் நெய் தூக்கலாம் தான் நல்லா இருந்திருக்குமா. அவன் வீட்டுல பாலுக்கே வழி இருக்காது, இங்க வந்து நெய் தூக்கலா இருக்கணும். ஐயா இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரியாணியில் பீஸ் வைக்கலன்னு அருவாள் எடுத்து வெட்டிட்டு போயிருக்கேன் ஒருத்தன். பிரியாணியில் பீஸ் வைக்கலன்னு அருவாள் எடுத்து வெட்டி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. என்னடான்னா மகனுக்கு கல்யாணம்ங்க, மாமக்காரன் வந்து பிரியாணியில் பக்கத்து இலையில் 3 பீஸ் வச்சுருக்கேன், இவனுக்கு 2 தான் வச்சாங்களாம். எப்படா அவனுக்கு 3 வச்சுட்டு எனக்கு 2? இவனை அண்ணே வர்றதை தான் என்ன வர்றதை வைப்பானா என்ன நான் நாயா அப்படின்ட்டு முதுகுலேருந்து அருவாளை ஓங்கி பிரியாணி வச்சவனை சத்துன்னு போட்டான். கல்யாண வீடு என்ன ஆகி போச்சு, போலீஸ் எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2. இவங்கள யாரா பிரியாணி திங்க சொன்னது? குடும்பம் தொடங்கலாம்னா போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்களே எங்கள் அப்பனை எங்கள் அம்மாவையும். ஏயா இந்த சொந்தக்காரங்க வந்து குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு குரூப் வரும். சொந்தங்கள் முன்னாடி வந்து கெத்தா நல்லா தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சா நீங்க லட்சக்கணக்கிலேயோ கோடி கணக்கிலேயோ சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவன் முன்னாடி வாய் விட்டு சிரிச்சுனே இருங்க, அதை பார்த்து அவன் வயிறு சாவாங்க. அதை விட நீங்க எதுவும் பண்ணவே தேவையில்லை. சிரிக்கிற குடும்பத்தை பார்த்து வகுற அடே அப்பா, உண்மையில இந்த பொறாமையினால என்னென்ன நடக்குதுங்கிறீங்க. கட்டடம் கட்டுறவன் முன்னாடி ஒரு பெரிய தட்டியை வச்சு ஏன் மறைக்கிறாங்கிறீங்க? திஷ்டி பற்றும்ன்ற அதெல்லாம் கிடையாது, ஒரு காரணம் இல்லை. வந்து யோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிலைய அந்த பக்கம் வை, அவன் வச்சு முடிச்சுட்டான், இந்த பக்கம் நீ வைக்கலைன்னா உன் ஜாதகத்துக்கு 3 மாதத்துல உனக்கு ஏதாவது ஆயிரும்ட்டு போயிடுவேன். அவன் ஏற்கனவே நிலையை செலவழித்து வச்சவனை இந்த யோசனை சொல்கிறாங்கன்றதுக்காகத்தான் வீடு கட்டுறப்போ முன்னாடி பெருசாக தட்டியை வச்சு மறைச்சு வீடெல்லாம் கட்டி முடிச்சோன்னே தான் தட்டியை பிரிக்கிறான். அதுக்கு என்ன காரணம்? இந்த யோசனை சொல்கிற குரூப்பு கொண்டு விடுவாங்க நம்மளை. ஆக இன்றைய உறவுகள் வந்து குடும்ப உறவுகள் போலியா தான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினாங்க. பேரே அழகான பேர், பூவிழி. அதில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தாவணி. தாவணியை பார்க்குறதே இன்னைக்கு அபூர்வமாகி போச்சு. காரணம் புதுசாக லெக்கின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஐயோ ஐயோ, பழைய ஜெகன்மோகினி இன்னும் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் இந்த பேய் அதான் போட்டிருக்கேன். இது கற்றுக் கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் அது. ஒயிட் கலர் லெக்கின் போட்டு கால் 2ஐயும் அடுப்பில் வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா?
நாளைக்கு நீங்கள் ஜெகன் மோகினியை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பாருங்களேன். லெக்கினை கண்டுபிடிச்சதே ஜெகன் மோகினி பேய் தான். இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸு தான். ஆனால் பாப்பா பாவாடை தாவணி போட்டிருக்கிறது நமது தமிழ் பண்பாட்டு. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு பார்க்க அழகாக இருக்கு, நல்லா இருக்கு, அருமையாக பேசினாங்க. காரணம் இன்னைக்கு உறவுகள்லாம் போலியா. வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தால் மகனை கூப்பிட்றாரு அவங்க அப்பா, டே டே இங்க வாடா, டே என் ஃப்ரெண்டுடா, உனக்கு மாமாடா, வணக்கம் சொல்ற. வணக்கம் சொல்றா, அவருக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும்? டே மாமாடா, அதுக்கு உனக்கு மாமானா அதுக்கு நான் வணக்கம் சொல்லணுமா? அவங்க அப்பா ஏன்டா இந்த நாயை கூப்பிட்டோம்னு ஆகி போயிடுறேன். டே எந்திரா வந்திருக்காரு. அவருக்கு எந்திரிக்கிறதுக்கு நான் என்ன குரங்கா? அவர் வந்தால் எந்திரிக்க உட்கார. அப்படி பேசுகிறான். மரியாதைன்றது சுத்தமாக கிடையாது. வீட்டில் 10 பேர் வந்து உட்காந்து பேசியிருந்தாலும் ஃபோனை வச்சு இந்த இப்படியே பார்த்துட்டே இருக்கான். யார் சார்? அவன் என் பெரிய பையன். ஏன் பேச மாட்டாரா? ரொம்ப காமான டைப் சார், ரொம்ப நல்ல பையன் சார், யார் கூடயும் பேச மாட்டான் சார், அருமையான பையன் சார், யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டான் சார், பொம்பளை பிள்ளையில நிமிந்து கூட பார்க்க மாட்டான் சார், தங்கமானவன் சார், நேராக ஸ்கூலுக்கு போவான், நேராக வீட்டுக்கு வந்துடுவான், கொடுக்குறத பூரா சாப்பிடுவான், படுன்னா படுப்பான், உட்காருனா உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான் சார், திம்பான் தூங்குவான், பள்ளிக்கூடத்துக்கு போவான். இப்படி ஒரு புள்ள இருக்கிறதுக்கு ஒரு பணத்தை வச்சுருக்கலாம் வீட்டில். யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டான், பொம்பளை பிள்ளையில எமுத்து பார்க்க மாட்டான், காப்பி குடிக்க மாட்டான், டீ குடிக்க மாட்டான், சொல்கிறதெல்லாம் செய்வானா? புள்ளையாது. இப்படி ஒரு புள்ள இருந்தால் வீடு செத்தே போயிடும். புள்ளனா எப்படி இருக்கணும்னா, வாடானா வந்த என்ன டே அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற அப்படின்னா, டே பெத்த தகப்பன்டா, பெத்தாத்தான் தகப்பேன் அப்படின்னா பேசுவான். வாய்க்கு வந்தாலாம் பேசுவான், பரபரப்பாக இருப்பான், ஓடுவான், ஒடியாருவான். கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கிட்டு நைட்டு 9:30 போகிறான் விளாட. டே கிரிக்கெட் விளாட்ற நேரமா? 12:30 போகலான்ட்டு இருந்தேன், 9:30க்கெலாம் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, 12:30 விளாட போவேன். போயிட்டு போகிறேன், விடு. சுதந்திரமாக உங்கள் குழந்தைகளை உங்கள் குழந்தைகளாக இருக்க விடுங்கள், அவர்களாகவே உங்கள் குழந்தைகளாக மாறி விடுவார். உங்களுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட திணிக்காதீங்க. அதான் அருமையாக பேசுனாங்க. அதுக்கு அடுத்து பேச வருபவர் வெங்கடேஷ் சார். ஒரு வயசுக்கு மேலே போனால் அடிக்கடி அப்பா கிட்ட பேசாமல் போனாலும் அப்பாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சு வைத்திருக்கின்ற மகன். அண்ணனுடைய ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சிருந்தோம், அதை கொஞ்சம் கூட போய் அப்பா கிட்ட சொல்லாத அன்பு தங்கை. தங்கை இன்னொரு வீடு செல்லும் வரை அவளை காக்கின்ற மதுரை வீரனாய் திகழும் அண்ணன். தன்னுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் சமையல் அறைக்குள்ளேயே பூட்டிவிட்டு மகிழ்ச்சியாய் வலம் வரும் அன்பு தாய். உழைத்த களைப்போடு வீடு வந்த போதும் பிள்ளைகளின் முகம் பார்த்தால் மகிழ்ச்சி அடையும், புத்துணர்வு அடையும் அப்பா. தன் சேலம் முந்தானியில முடிஞ்ச சில்லறைகளாலே தன்னுடைய பேரன் பேத்தியுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் பாட்டி. நாங்கெல்லாம் அந்த காலத்துலன்னு ஆரம்பிச்சு இப்படியே கதை சொல்லி பேத்தியை தூங்க வைக்கின்ற தாத்தா. இப்படி சொர்க்கத்தை இந்த மண்ணில் இந்த பூமியில் காட்டுகின்ற குடும்ப உறவுகள் எல்லாம் உண்மையாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது சார். இன்றைக்கு குடும்ப உறவுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நாம நடந்து பழகிறப்போ நமக்கு நம்பிக்கை கொடுத்து, நாம நடந்து பழகினதுக்கு அப்புறம் நம்ம மேலையும் நம்ம நம்பிக்கை மேலையும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சு நம்மளை வழி நடத்துகிறாங்களே, அந்த அன்பான குடும்ப உறவுகள் இன்றைக்கும் உண்மையாகத்தான் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம காய்ச்சல்னு வீட்டில் படுத்தணும்னு வைங்களேன், நாம் என்னமோ டாக்டருக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்த மாத்திரையாலையும் 150 ரூபாய்க்கு கொடுத்த காய்ச்சல் டானிக்கினாலே குணமாக வருமா? நிச்சயம் கிடையாது. 5 நிமிடத்திற்கு ஒரு தடவை வந்து நம்முடைய நெற்றியை தொட்டு பார்த்து விட்டு செல்லும் அன்னையுடைய தந்தையுடைய அந்த பாசத்தில் தானங்க குணமாகிறோம். இப்படி இருக்கும் நிலையில் எப்படி போலின்னு பேசிட்டு போலாம்? ஐயா, குறும்பன்றது குருவி கூடு மாதிரி, அதை அழகாக்குறதும் அழிக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்கிறது. தனியாக வாழ்ந்தால் இன்பம் இருக்காது, கூட்டு குடும்பத்துடன் வாழ்ந்தால் அன்பிற்கும் பாசத்திற்கும் என்றென்றும் பஞ்சம் இருக்காது. அதனால தான் சொன்னாங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று. எந்த ஒரு பண கஷ்டம் வந்தாலும் சரி, மன கஷ்டம் வந்தாலும் சரி, மயிலிறகால் நமக்கு மருந்து தடவது போல் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் நமக்கு உற்ற நேரத்தில்
உதவுவது எதுவென்று கேட்டால் உண்மையான குடும்ப உறவுதான். ஆக நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வெங்கடேஷ் ரொம்ப அருமையாக பேசினார். அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை வழங்க மகதி. வீரம் விளைந்த மண்ணிற்கும் வீரத்தில் விளைந்த முத்துக்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கங்கள். ஐயா, குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? பாட்டன் பாட்டி, ஐயா ஆயா, சின்னையா சின்னையா, சின்னப்பத்தா பெரியப்பத்தா, சின்ன பாட்டி பெரிய பாட்டி, அண்ணன் தம்பி குழந்தை மச்சான் மாமன் சொந்த பந்தம் அப்பா அம்மா நண்டு சுண்டு பொண்டு பொடுசன் வாழ்றதாங்க குடும்பம். அந்த குடும்பம்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது 1940-45 காந்தி காலத்துலாம் கூட்டு குடும்பம்ன்றது இப்படிதான் இருந்துச்சு. ஏப்பா மூச்சு விட்டியா இல்லையா? பாட்டியில் ஆரம்பித்து பேத்தி வரைக்கும் கிட்டு 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 கிட்டுன்னு சொன்ன எத்தனை சொந்தம் சொன்னனே கண்டுபிடிக்க முடியலையாப்பா. இப்போலாம் கூட்டு குடும்பம்ன்றது எப்படி தெரியுமாங்க ஐயா? புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணா வாழ்ந்தா அது கூட்டு குடும்பம், தனித்தனியா வாழ்ந்தா அது தனி குடும்பம். நாட்டுல நிலைமையை இப்படி வச்சுக்கிட்டு உறவுகளை தான் உண்மை. என் வாழ்க்கையில் கூட்டு குடும்பம் தனி குடும்பத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்ன ஒரே பேச்சாளர் நீதான்ப்பா. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேர் கூட்டு குடும்பமா? கணவன் ஒரு வீட்லையும் மனைவி ஒரு வீட்லையும் தனியாக துண்டை போட்டுக்கிட்டு வாழ்ந்தா அதுக்கு பேர் தனி குடும்பமா? என்னப்பா இப்படி ஒரு தியரியை கொண்டு வந்திருக்க? நாட்டுல நிலைமை இப்படி வச்சுட்டு உறவுகள் தான் உண்மையா இருக்குன்னு மனசாட்சியே இல்லாம எப்படி இவங்களெல்லாம் பேச முடியுதுன்னு தெரியல. இந்த உறவுகள்ல வந்துட்டு ரொம்ப புனிதமான உறவு வந்துட்டு இந்த கணவன் மனைவி உறவை சொல்லுவாங்க ஐயா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப எப்படி தெரியுமா மாறி போச்சு? கல்லடிச்சா மனைவி புல்லடிச்சா புருஷன்னு மாறி போச்சு. கணவன் தலையில கல்ல போட்டு மனைவி கொலை, இரண்டாவது மனைவி எழுத்து பேசிதால் முதல் மனைவிக்கு கத்தி கூத்துன்னு ஒரு நாளைக்கு படிக்கிற 16 பக்க பேப்பர்ல 4 பக்கம் இந்த மாதிரி நியூஸ் தான் வருது. நீ என்ன முதல்ல தனி குடும்பம் கூட்டு குடும்பத்துக்கு ஒரு புது விளக்கம் சொன்ன. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறதுக்கு இப்போ இன்னொரு விளக்கம் சொல்லுது. ஒரு பையன் என்கிட்ட வந்து சொல்கிறான், அத்திவரதரும் எங்கள் அப்பாவும் ஒன்று சார்னா. எப்படிறான்னு கேட்டால் 40 வருஷமாக 2 பேரும் தண்ணியில் தான் இருக்காங்க அப்படின்ட்டான். டே, அத்திவரதர் இருக்கிற தண்ணி ஜனங்க குடிக்கிற தண்ணிடா, கொப்பையும் இருக்கிற தண்ணி சாகடிக்கிற தண்ணிடா. அது உயிரோடு இருக்கிற தண்ணி, இது சாகடிக்கிற தண்ணிடா. அப்பயும் சொல்கிறான் எங்கள் அப்பாவும் அத்திவரதர் ஒன்று தான் சார். ஏன்டா 40 நாள் கழிச்சு இப்போ தான் சார் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. 40 நாள் படுத்த படுக்கையாக இருந்தாருங்கிறான். இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறது? இது ஒரு குடும்ப உறவா? சரி, இவ்வளோ நேரம் பேசினியே, ஒன்றாவது நல்ல விஷயம் மக்களுக்கு சொன்னியான்னு என்னோட மனசாட்சி என்னை பார்த்து கேட்கறதால, இரட்டை கிளை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இணைன்னு கவிஞர் சுவேதா சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு மனுஷன் மட்டும்தாங்க தேவை. ஒன்று வாழ தெரியாத இளமை பருவம், இன்னொன்று வாழ்ந்து முடித்த முதுமை பருவம். எனவே இருக்க வர உறவுகள் எல்லாத்துக்குமே உண்மையா இருங்க, மனசு தூய்மையா இருக்கும், வாழ்க்கை அழகா இருக்கும் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தோருக்கும் வாய்மொழி கேட்டவருக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஸ்பீடியா அப்பா! கட 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 கடன்னு 15 விஷயத்தை 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சாச்சு. மிக சிறப்பாக பேசினார். அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை வழங்க உங்கள் மண்ணின் மைந்தர் அமுத சுரபி. சொத்து சேர்க்கறது மட்டும் சேமிப்பு இல்லைங்க, சொந்த பத்தங்களை சேமிச்சாதான் அது சேமிப்புன்னு சொல்ல முடியும். நீங்க நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க. என்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம கீழே விழுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் தேவைப்படும். அழகா சொல்லலாம், சுற்றமும் முற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை, பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பாசம் நேசம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாதுங்க. எந்த உறவை எடுத்துக்கிட்டாலும் அந்த உறவை பற்றி சொல்லணும்னா குடும்ப உறவு தான் ரொம்ப முக்கியமான உறவு. எங்கள் மாமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்புன்னா அன்பு, அப்படிப்பட்ட அன்பு. இது வரைக்கும் அவரை மாதிரி ஒரு அன்பான புருஷனை பார்த்துருக்கவே முடியாது. நான் அப்படி நடந்து போகும்போது கால் தடுனா கூட அம்மா பார்த்து போமா என்னம்மா அப்படின்னு வந்து தாங்குன்னு தாங்குற ஹஸ்பண்டுங்க என்னோட ஹஸ்பண்டு. கல்யாணம் முடிச்ச புதுசில் அப்படித்தாம்மா இருப்பாங்க எல்லாரும். இப்போ 6 மாதம் தானே ஆகுது, நீ போக போக பாரு. சரி, மாமாவுக்கு காஃபியாவது போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போடும்போது திடீர்னு காஃபியில் ஈ விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம மாமா தானே, நம்ம எது செஞ்சாலும் ஒத்துக்கு வரேனே ஈயோட காஃபி எடுத்துன்னு போய் கொடுத்தேன். அங்கே தான் என் ட்விஸ்ட்டு. என் மாமா என்ன பண்ணாரு தெரியுமா? காஃபியை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, ஈய பார்த்தாரு. உன் அழகுல நான் மட்டும் வழங்கி விழல, இந்த ஈ கூட விழுந்துருச்சா அப்படின்னு ஷாக்கானாரு பாருங்க. அதுதாங்க உண்மையான அன்பு. உண்மையான அன்பு ஏதோ அவர் தலையில எழுதுனது ஈ விழுந்த காப்பியை பாராட்டிக்கிட்டே குடிச்சிருக்காரு பாருங்க. பாத்தீங்கன்னா
யாருமே வந்து ஆர்மியில் இருக்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்னா கணவனோட வந்து ரொம்ப அதிகமாக நெருங்கி பழக முடியாது, நம்மளை மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஆர்மிக்கு போயிடுவார் அப்படின்னால நிறைய பெண்கள் வந்து ஆர்மியில் இருக்கிறவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. ஆனாலும் கூட ஆர்மியில் சிலர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி லீவ் போட்டு ஒரு 30 நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணோட அந்த ஹஸ்பண்ட் இருப்பார், இருந்துட்டு மறுபடியும் அவர் காஷ்மீருக்கோ இல்லை எங்கே இருக்காரோ அங்கே போயிடுவார். போயிட்ட பிறகு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி எங்க நான் கன்சீவாக இருக்கேன்னு ஃபோனில் சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன நினைப்பார், ஐயோ என் பொண்டாட்டியை தாங்க முடியலையே, ஐயோ என் பொண்டாட்டியை பார்த்துக்க முடியலையேன்னு மனசில் வருத்தம் இருந்தாலும் அதை அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிக்க மாட்டார். எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு சரி லீவ் முடிட்டோம் போய் பார்க்கலான்னு போவார். போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த 9 மந்த் கழிஞ்சு அந்த பாப்பா பிறந்திருக்கும். அந்த பாப்பா பிறக்கும்போது அந்த பாப்பா கிட்ட அவரால் பேச முடியாது, அந்த பாப்பா தூங்கிட்டு இருக்கும். அந்த பாப்பாவை பார்த்து அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாருன்னு அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவாங்க. நீ தூங்கும்போது உன் நெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும், போர்வைகள் போர்த்தி போகாமல் தாட்டி நான் காவல் காக்கணும், எல்லோரும் தூங்கும் நேரம் நீயும் நானும் மௌனத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை பார்த்து ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. இந்த அன்பு எங்கே கிடைக்கும்னா அப்பா கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும். அதுதாங்க ஒரு உண்மையான உறவாக இருக்க முடியும். நிறைவாக குடும்ப உறவுகள் என்ற அணியை நிறைவு செய்ய ராஜா. செந்தமிழே, மூப்படைந்து விட்டாயோ என்று நினைத்தேன், போன வாரம் பூப்படைந்தவள் போல் இருக்கின்றாயே. உன்னை அழுத்தி உச்சரித்தால் வலிக்கும் என்பதால் தான் என் நாக்கில் எலும்புகள் இல்லை. தமிழுக்கும் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயன் அடித்து கொண்டிருந்தான், இந்தியா முழுவதும் ஆங்கிலேயன் அடித்து கொண்டிருந்தான், நாம் வாங்கி கொண்டிருந்தோம். இங்கிலாந்து என்ற எழுத்தின் முதல் எழுத்து ஈயை போன்று இழித்து கொண்டிருந்த நம்மில் இந்தியா என்ற சொல்லின் முதல் எழுத்து ஐயை போன்று தலை நிமிர்ந்து ஆங்கிலேயனை திருப்பி அடித்த முதல் இடம் வேலூர் மண். அதனால் தான் சொல்லுகிறோம், வேலூர் மண்ணில் சாதாரணமாக எச்சிலை காரி உமிழ்ந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா, அங்கு ஒரு வீரன் ரத்தம் சிந்தி இருக்கலாம். இந்த மண்ணுக்கு வணக்கத்தை சொல்லி இன்னைக்கு உறவுகள் எப்படி தெரியுமா இருக்கு, காதல் காதலன் உறவு. லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. காதலை நேசித்தேன், நட்பை எதிர்த்தேன், காதலை நேசித்தேன், நட்பை எதிர்த்தேன். ஒரு நாள் விபத்து, ஒரு நாள் விபத்து, காதலி வந்தால் முத்தம் கொடுத்தால், நண்பன் வந்தான் ரத்தம் கொடுத்தானா. இன்னைக்கு இருக்கிற உறவுகள்லாம் உண்மையான உறவுகள் ஐயா இருக்கு. சரி, காதலன் காதலி உறவு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா கணவன் மனைவி உறவாவது ஒழுங்கா இருக்கா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா மாமாவை கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு சுற்றி சுற்றி வந்து நின்றுச்சுங்க ஐயா. நான் கூட போய் கேட்டேன், அக்கா அங்கே காஞ்சிபுரத்தில் கால் கடுக்கு நின்று அத்தி வரதில் சுற்றி வராங்க, நீ என்ன மாமாவை நடு வீட்டை உட்கார வச்சு சுற்றி வரேன்னு கேட்டேங்க ஐயா. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, ஒன்றும் இல்லைப்பா, ஜோசியரை போய் பார்த்தேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மாதத்துக்கு ஒரு முறை ஆஞ்சநேயர் போய் சுற்றுன்னு சொன்னாங்க. ஆஞ்சநேயரை சுற்றினா என்ன, இந்த மனுஷனை சுற்றினான்னா ரெண்டும் ஒன்று தான் சொல்லுதுங்க ஐயா. இந்த கணவன் மனைவி உறவு உண்மையான உறவா? இன்னைக்கு உறவு தான் இப்படி இருக்கு. தாலாட்டாவது ஒழுங்காக பாடுறாங்களான்னு பார்த்தா ஒரு அக்கா அன்னைக்கு குழந்தை ஏணியில் போட்டுட்டு அப்படின்ச்சு, 4 நாய் வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்க ஐயா. அந்த குழந்தைய ஏனையை விலகிட்டு தயவு செஞ்சு நீ எல்லாம் பண்ணாதம்மா, நானே தூங்கிடுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி உறவுகள் இருக்குன்னா உண்மையான உறவு எங்கெங்க ஐயா இருக்குது ஐயா? இன்றைக்கி டைவர்ஸ் கேஸு இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே அதிகமாக நிலுவையில் இருக்கிற ஒரு கேஸு டைவர்ஸ் கேஸாக இருக்குது. அவன் வாழ்க்கையே தன்னுடைய புருஷ வாழ்க்கையே அரட்டாச்சிட்டான்னு டைவர்ஸ் வாங்கினா பரவாயில்ல, நைட்டில் இவன் கொரட்டாச்சிட்டான்னு டைவர்ஸ் வாங்குற எத்தனை கேசஸ் இங்கே இருக்குதுங்க ஐயா. இதெல்லாம் உண்மையான உறவுகளாவா இருக்குது? இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் 10ஆவதோ 12ஆவது பரீட்சை எவனா எழுதுனானா ஏதோ இராணுவத்துக்கு தயார் பண்ணுற மாதிரி அவனை தயார் பண்ணுறாங்க ஐயா. 10ஆவது பரீட்சை எதுனா அது உள்நாட்டு போர், 12ஆவது பரீட்சை தான் அது அயல் நாட்டு போருங்க ஐயா. ஏதோ கண்டத்துக்கு நடக்கிற மாதிரி இன்னைக்கு குழந்தைங்கள ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறேன்னு கேட்கறத விட எப்படி படிக்கிறான் பையன் கேட்கறதானே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் உண்மையான உறவுகள் ஐயா. ஐயா, முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் இறைவனை ஆராதித்து தொந்தி சரிய பெற்றெடுத்த தாயின்னு பாடியிருக்கான். ஆனால் இன்னைக்கு தாய்க்கு மகன் கொடுக்குற உறவும் அன்பும் உண்மையானதாக இருக்கா? முதியோர் இல்லத்தை பற்றி ஒருத்தர் அழகாக கவிதை எழுதியிருந்தான். இந்த மனித காட்சி சாலையை பார்ப்பதற்காக, இந்த மனித காட்சி சாலையை பார்ப்பதற்காக சில பால் குடித்த மிருகங்கள் வந்து செல்லுகிற இடம்னு ஒருத்தர் எழுதியிருந்தானா, இதுதாங்க ஐயா இன்னைக்கு இருக்கிற உறவோட நிலைமை.
ஐயா தன்னுடைய பையன் அயல் நாட்டில் வேலைக்காக போயிட்டான். அவனுக்கு ஒரு தாய் கடிதம் எழுதுறா. எந்த மாதிரி தெரியுமா கடிதம் எழுதுறா? மகனே, நீ பிறக்கும் போதுதான் நம் கொல்லப்புறத்தில் ஒரு தென்னங்கன்றை நட்டேன். நீயும் வளர்ந்தாய், அதுவும் வளர்ந்தது. படிப்பதற்காகவும் பணிபுரிவதற்காகவும் நீ அமெரிக்காவிற்கு சென்று வந்தாய். ஆனால் நான் வளர்த்த தென்னங்கன்று என்னுடன் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் அம்மாவிடமிருந்து உனக்கு இமெயில் வரும் என்று எதிர்பார்த்திருப்பாய். உன் அம்மாவிற்கு இமெயில் அனுப்புகிற அளவிற்கு அறிவு கிடையாது. ஆனால் நான் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த கடிதம் எழுதும்போது கூட நீ என் உடன் இல்லை. நான் வளர்த்த தென்னங்கன்று நிழலில் உட்கார்ந்து தான் எழுதி கொண்டிருக்கும் மகனே. உன் அம்மாவை ஈமொய்த்த செய்தி உனக்கு இமெயிலில் வந்திருக்கும். அப்பொழுது கூட நீ என்னுடன் பேச மாட்டாய், வந்து பார்க்க மாட்டாய். நீ பணிபுரிகிற அமெரிக்காவில் இறந்தவர்களோடு பேசுவதற்காக ஒரு கருவி கண்டுபிடிப்பார் மகனே. அப்பொழுதாவது நீ என்னுடன் பேசுவாயான்னு கேட்டுவிட்டு கடைசியா சொல்றா, நீ என் இறுதி ஊர்வலத்தில் வரல, ஆனா நான் வளர்த்த தென்னங்கன்று என் இறுதி ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு தாய் எழுதுனானா? உறவுகள் இன்னைக்கு உண்மையா இருக்குதா? ஐயா இன்னைக்கு அசாமில் பிரணாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஐயா. அந்த சட்டப்படி பெற்றோர்களை பிள்ளைகள் பாதுகாப்பாக வைக்கலன்னு பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பிள்ளைகளோட வருமானத்தில் மாத வருமானத்தில் 10% 15% பிடித்தம் செய்து பெற்றவங்களுக்கு வந்து போயிட்டு உதவி செய்யலான்னு ஐயா இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பாசத்தோடு பார்க்க வேண்டிய பெற்றவர்களை நீங்கள் பர்சன்டேஜில் பார்க்க வச்சுட்டாங்களா இல்லையா? நீங்கள் உறவுகள் எல்லாம் உண்மைன்னு பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு ஒரே ஒரு கவிதை தாங்க ஐயா நினைவுக்கு வருது. குழவன் 10 முறை சுற்றினாலே களிமண் பானை ஆகிறது. குழவன் 10 முறை சுற்றினாலே களிமண் பானை ஆகிறது. உலகம் இத்தனை முறை சுற்றியும் மனிதன் மட்டும் ஏன் இன்னும் களிமண்ணாகவே இருக்கிறான்னு ஒரு கவிஞன் சொன்னானா? இன்றைக்கு இருக்கிற உறவுகள் போலிகள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்ப உறவுகள் இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உறவுகளை இன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாது. காரணம், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகாக குங்குமம் போட்டு வைத்து கொண்டிருந்த பெண்கள் இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்டிக்கர் போட்டு எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணுதுங்கிறீங்க குடும்பங்களில். அந்த ஸ்டிக்கர் போட்ட இங்கே தான் ஒட்டணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. கண்ணாடியில் 15 ஒட்டி இருக்குது, பாத்ரூம் கதவுல ஒரு 20, எங்கன வேணாலும் கழட்டி இப்படி ஒட்டிடுதுங்க. ஒரு அம்மா இப்படி தான் ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு பஸ்ஸில் உட்காந்து நல்லா தூங்கிக்கிட்டே வந்திருக்கு. தூங்கி சீட்டில் ஒட்டிக்கிருச்சு அந்த பொட்டு. அந்தம்மா இறங்கி போயிடுச்சு. இன்னொருத்தன் நேரம் சரியில்லாத பையன் அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கான். அவன் சட்டையில் ஒட்டிருச்சு அந்த ஸ்டிக்கர் போட்டு. அவன் வீட்டில் போய் என்ன பாடுபட்டுருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள். சட்டையை கழட்டி போட்டிருக்கான். அவங்க வீட்டுக்காரம்மா எத்தனை நாளாக நடக்குது இந்த வேலை அப்படின்னு. அவன் ஏதோ மில்லுக்கு வேலைக்கு போகிறது தான் கேட்குற ஆளாக்குன்ட்டு அது ஒரு 30 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு இருக்கான். யோ, என்னைய கல்யாணம் பண்ணியே 20 வருஷம்தான் ஆகுது, அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டியா? இந்த பொட்டுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? பொட்டா சட்டையில் ஒட்டியிருக்கலையா? உண்மையிலே அந்த பொட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறான். பொட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, பொட்டு வச்சவளுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது. என்ன ஒரு பொட்டுனால எவ்வளோ பிரச்சனை. குடும்ப உறவுகள் இன்னைக்கு போலித்தனமாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு குரூப் வேதனைப்படுறாங்க. அதுக்காக எல்லா உறவுகளும் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த பொண்ணு பார்க்க வர்ற அண்ணன் நின்றுட்டு இருக்கான். தங்கச்சிக்கு 27 வயசு ஆகி போச்சு, அண்ணனுக்கு 32 வயசு ஆயிடுச்சு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் திருமணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக 32 வயசு அண்ணன் அந்த பொண்ணு பார்க்க வர்ற குரூப் உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒன்று பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பேசியாச்சே, பொண்ணை பிடிச்சி போச்சே, அப்புறம் அப்படின்னானா ஏதோ முக்கியமான மேட்ரு பேச வர்றான்னு அதுக்குன்னே 2 பேரில் டீ வாங்கி கொடுத்து 2 கிழவனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதுங்க எல்லாம் பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, பேச வேண்டியதை பேசுங்க அப்படின்னா. அப்போ இந்த பொண்ணு வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க, எத்தனை பவுன்னு கேட்க போகிறாங்களோ அப்படின்னா. நாங்கள் ஒன்றும் அதிகமாகலாம் ஒன்றும் கேட்க போகிறது இல்லைங்க. ஒரு 50, அவன் 20க்கு தான் அவன் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கான். 50 போட்டாங்க. 50 அதெல்லாம் நம்மளால் ஒன்று அவன் அப்படியே இறங்கி வர்றாங்க. 50 வேணாம், ஒரு 30 போட்டுருங்களேன். 25க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கான். 5 பவுன் முடியல. அவங்க அப்பா முழிக்கிறாரு. 25 தான் இருக்குது, மிச்சம் கல்யாண செலவுக்கு சரியாக இருக்கேன். 5 பவுனை போட்டால் பிச்சை எடுத்து தாண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வீட்டை அப்படியே மாப்பிள்ளை வீட்டை அப்படியே பார்க்குறாரு. அப்போ கதவு ஓரத்தில் அண்ணன் நிற்கிறான். அவன் அப்பா அவங்க அண்ணனை பார்க்குறாரு. அதனால் அவன் ஒரு ஆக்ஷன் பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? ஒத்துக்கப்பா, 5 பவுன் தானே, ஒத்துக்க. எப்பட்றா? எப்படியோ
ஒரு 2-3 மாதம் மூட்டை தூக்கியாவது 5 பவுனை என் தங்கச்சிக்காக கொண்டு வந்து நான் சேர்த்துடுறேன். என் தங்கச்சிக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சிக்கு பிடிச்சி போச்சு, சரின்னு சொல்லுப்பான்ட்டு இப்படி ஒரு ஆக்ஷனை காட்டுறான் பாரு அந்த அண்ணன். அந்த அண்ணன்கள் எத்தனை பேர் அந்த சமுதாயத்தில் இருக்கான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அண்ணனை பெற்ற தங்கச்சிய மாதிரி உலகத்தில் கொடுத்து வச்சவங்க வேற யாருமே கிடையாது. ஒரு அண்ணன் கூட வர்றப்போ ஒரு 50 பேர் நடக்கிற பெட்டாலியன் கூட வர்றதுக்கு சமம். ஒரு தம்பி இருக்கிற அக்கா, அக்கா இருக்கிற தங்கச்சி, தம்பி இருக்கிற அண்ணன், இந்த சொந்தம் இருக்கு பாருங்க. அண்ணன் தம்பி வீட்டில் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு. அதுலேயும் பெருங்க பாருங்க, பெத்த தாய்க்கு அந்த மூத்த மகன் மேலே தான் பிரியமாக இருக்கும். 2வது மகனுங்க எல்லா வீட்லேயும், சிவபெருமான் வீட்டிலேயே இந்த பிரச்சனை தானே. முருகனை அடித்து காலி பண்ணிட்டாங்கல்ல, அவர் பாட்டுங்க கோமணத்தோடு தானே இன்னும் வேதனையோடு இருக்கார். பிள்ளையார் அவர் பாட்டு ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கார். எல்லா வீட்லேயும் பாருங்கள், அந்த பெத்த தாய் அந்த மூத்த மகன், ஏன்னா முதல் பிரசவம், அந்த முதல்ல பிறந்த பிள்ளையத்தான் நேசிக்குங்க, 2வது பிள்ளைய விட்டுருங்க. அந்த அண்ணனும் தம்பியும் அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் வெளியில் தன்னுடைய தம்பியை ஒருத்தன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக அந்த அண்ணன் துடிச்சு ஓடுவான் பாருங்க. அந்த துடிப்பு உண்மையிலேயே அது தருகின்ற சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. அதனால தான் சொல்கிறான், தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படிமா. வேற ஒன்று நான் உதாரணம் சொல்ல விரும்பலை. ஃபைனல் கன்க்ளூஷன், 850 பயணிகளை ஏற்றிக்கிட்டு ஒரு ஜம்போ ஜெட் விமானம் வருது. 850 பேர், எவ்வளோ வெயிட்டு. 80 பேர் பஸ்ஸில் போனாலே பஸ் இப்படி சாஞ்சிக்குது, இப்படியே தொங்கிட்டு போய் டிரைவர் இப்படியே ஓட்டிகிட்டு போகிறாரு. நம்ம நினைக்கிறோம் அநேகமாக கவுந்துருவாருன்னு நினைக்கிறேன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த பஸ்ஸாவது அப்படி சாஞ்சிருக்கா? 50 பேர் தொங்கிட்டு போவாங்க. ஒரு 80 பேர் போகிற பஸ்ஸே அதனுடைய அலைன்மெண்ட்டு சரியில்லாமல் இந்த இப்படி போகுது. ஆனால் 850 பயணிகளை ஏற்றிக்கிட்டு ஒரு விமானம் மேலேருந்து கீழே இறங்குது. 850 பேர் வெயிட்டு, ஒரு 50 பேர் ஏர் ஹோஸ்டஸ் ஸ்டாஃபு, 900 பேர் ப்ளஸ் விமானத்தோட எடை. அது கீழே லேண்ட் ஆகும்போது தாங்கிறது எது தெரியுமா? அந்த 16 சக்கரம் தான். அந்த 16 சக்கரம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்க காற்று இருக்குது பார்த்தீங்களா, அது சரியில்லை அப்படின்னு சொன்னால் 850 பயணிகளுடைய உயிரும் அந்த 16 டயருக்குள்ளே இருக்க காற்றுல தான் அடங்கியிருக்கு. அந்த காற்று அந்த வீலோட அலைன்மெண்ட்டும் சரியில்லைன்னா 850 பயணிகளும் அந்த இடத்திலே இறந்து போவார்கள். ஒரு குடும்பத்தில் 850 உறுப்பினர்களை உள்ள ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த அன்பு என்ற டயருக்குள்ள இருக்க காற்று சரியாக இருந்தால் அந்த குடும்ப உறவுகள் தருகின்ற மகிழ்ச்சியை யாராலும் தர முடியாது என்று சொல்லி, உறவுகளோடு வாழ்வோம். மத ஒற்றுமைக்கு அடையாளமான இந்த வேலூர் நகரத்தின் மண்ணை தொட்டு என் நெற்றியில் வைத்து தமிழனை எந்த மதவெறி சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதற்கு உதாரணமாக திகழும் வேலூரை வணங்கி குடும்ப உறவுகள் என்ற அந்த விவாதத்தை இத்தோடு நிறைவு செய்து, முதலாவதாக அசிசி கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பாளர் அமுதா லியோனி குடும்ப உறவுகள் என்கிற தலைப்பில் நடந்த இந்த பேச்சு திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற திரு எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எழுத்தாளர் சிந்தனையாளர் திரு அழகிய பெரியவன் ஐயா அவர்களுக்கு மரியாதைக்குரிய அசிசி கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பாளர் அமுதா லியோனி அவர்கள் புத்தகத்தை வழங்கி சிறப்பிக்கிறார். தற்பொழுது குடும்ப உறவுகள் என்கிற தலைப்பில் நடைபெற்ற இந்த பேச்சு திருவிழாவில் சிறந்த பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் என்பதை எழுத்தாளர் மண்ணின் மைந்தர் திரு அழகிய பெரியவன் ஐயா அவர்கள் அறிவிக்க உள்ளார். குடும்ப உறவுகள் என்கின்ற தலைப்பிலே பேசியவர்களிலே மிகச் சிறப்பாக பேசியவர் மகதி. அற்புதமான கருத்துக்கள் பேசியவர்கள் ரொம்ப பிரமாதமாக பேசினார்கள். சின்ன வயசுல கல்லூரி ஆய்வு மாணவர்கள் இந்த பல்வேறு நிலைகளில் அவர்கள் அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள். பேசினால்தான் கருத்துகள் வெளிப்படும்.
அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பேசியவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். என்னுடைய கருத்து அவர்களுக்கு என்ன, ஒரு எழுத்தாளன் என்கின்ற அடிப்படையிலே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாகரிகமாக பேசுங்கள், மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீர்கள். அதற்கடுத்து சிரிப்பதற்காக மட்டும் பேசாதீர்கள். சிந்திப்பதற்கும் மற்றவர்கள் சிந்திப்பதற்கும் நீங்கள் அந்த சிந்தனையை கடத்துவதற்காக பேசுங்கள். இறுதியாக நிறைய படித்துவிட்டு பேசுங்கள். இன்றைக்கு புத்தகங்களை படிப்பது என்பதே மிக மிக குறைவாக அருகிவிட்டது. எனவே அன்பு கூர்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கூட என்னுடைய வேண்டுகோள் அதுதான். உங்களுடைய குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். ஒரு பேச்சாளன் என்பவன் உள்ளே சரக்கு இருக்கணும், அது புத்தகத்தில் இருந்து வரணும். எனவே அப்படியாக நீங்கள் பேசுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.